2 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. லாஸ்ட்டு கொண்டு நம்ம லாஸ்ட் வீடு நம்ம வீடு. அதுக்கு பக்கத்தில் உள்ள சனியை கொண்டு நிகழ்த்துக்கிட்டு நரகலாக கிடக்கு. இதை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. எல்லாருக்கும் மனு கொடுத்துருக்கிறேன். கலெக்டருக்கு மனு கொடுத்துருக்கேன், தாசில்தாருக்கு மனு கொடுத்துருக்கேன், விஓவுக்கு கொடுத்துருக்கிறேன், இப்போ பஞ்சாயத்துக்கு கொடுத்துருக்கேன், முதலமைச்சர் கொடுத்துருக்கிறேன். எல்லாம் ரெக்கார்டு வச்சுருக்கிறேன். இதனால் எனக்கு வியாதி டெங்கு காய்ச்சல் நான் மதுரை வேலம்மாளில் ட்ரீட்மெண்ட் பார்த்து 1 வருஷம் பில்லு வச்சுருக்கிறேன். 22 லட்ச ரூபா செலவழிச்சிருக்கிறேன். இதனால் எனக்கு மன நோகல் ரொம்ப இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. முல்லை நகர் 1வது வீதி, கரைப்போது பஞ்சாயத்து. ஒன்றிய 15வது நிதிக்குழு திட்டத்தில் திட்டமிடாமல் கட்டப்பட்ட கழிவுநீர் கால்வாயால் குடியிருப்பு பகுதியில் தேங்கியுள்ள கழிவுநீர் நிரந்தர தீர்வு ஏற்படுத்தி தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த கரைப்புதூர் ஊராட்சி முல்லை நகர் பகுதியில் 20க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன. இந்த நிலையில் கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு கழிவு நீர் கால்வாய் கட்டப்படாமல் இருந்தது. இதைத் தொடர்ந்து 15வது நிதிக்குழு மானியம் 2021 முதல் 22 வரை இன் கீழ் பல்லடம் ஒன்றிய குழு துணைத் தலைவர் பாலசுப்பிரமணியம் சுமார் 4,79,500 ரூபாய் மதிப்பீட்டில் கழிவு நீர் கால்வாயானது கட்டப்பட்ட நிலையில் கடந்த ஓராண்டுகளாக அந்த கழிவுநீர் வெளியே செல்லாமல் குடியிருப்பு பகுதிகளை சூழ்ந்து கொள்வதாக அப்பகுதி குடியிருப்பு வாசிகள் தெரிவிக்கின்றனர். மேலும் இதன் காரணமாக கொசுக்கள் உற்பத்தியாகி டெங்கு உள்ளிட்ட பல்வேறு காய்ச்சல்கள் ஏற்படுவதாகவும் மேலும் பல்வேறு நோய் தொற்று ஏற்படும் அபாயம் நிலவி வருவதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர். உடனடியாக குடியிருப்பு பகுதிக்குள் சூழ்ந்துள்ள கழிவு நீரை அப்புறப்படுத்தி பொதுமக்களின் நலனை காத்திட வேண்டும் என்றும் அதேபோல் கழிவுநீர் செல்ல வழிவகை செய்து தர வேண்டும் என்றும் அப்பகுதியினர் தெரிவித்துள்ளனர். மேலும் முறையான திட்டமிடல் இல்லாமல் இந்த கழிவுநீர் கால்வாய் கட்டப்பட்டுள்ளதாகவும் கழிவுநீர் வெளியேற்றுவதற்கு முறையான கட்டுமானங்களை செய்யாததால் கழிவுநீர் கால்வாய் அனைத்தும் பயனில்லாமல் பொதுமக்களை வேதனை அடைய செய்துள்ளது. இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. லாஸ்ட்டு கொண்டு நம்ம லாஸ்ட் வீடு நம்ம வீடு. அதுக்கு பக்கத்தில் உள்ள சனியை கொண்டு நிகழ்த்துக்கிட்டு நரகலாக கிடக்கு. இதை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. எல்லாருக்கும் மனு கொடுத்துருக்கிறேன். கலெக்டருக்கு மனு கொடுத்துருக்கேன், தாசில்தாருக்கு மனு கொடுத்துருக்கேன், விஓவுக்கு கொடுத்துருக்கிறேன், இப்போ பஞ்சாயத்துக்கு கொடுத்துருக்கேன், முதலமைச்சர் கொடுத்துருக்கிறேன். எல்லாம் ரெக்கார்டு வச்சுருக்கிறேன். இதனால் எனக்கு வியாதி டெங்கு காய்ச்சல் நான் மதுரை வேலம்மாளில் ட்ரீட்மெண்ட் பார்த்து 1 வருஷம் பில்லு வச்சுருக்கிறேன். 22 லட்ச ரூபா செலவழிச்சிருக்கிறேன். இதனால் எனக்கு மன நோகல் ரொம்ப இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. முல்லை நகர் 1வது வீதி, கரைப்போது பஞ்சாயத்து. 2 வருஷத்தில் 3-4 தடவை நானும் ஆஸ்பத்திரி போயிட்டு வந்துட்டேன். என் வயசான காலத்தில் என்னால் கொசு கட்டி தாங்க முடியல. நைட்டுக்கெல்லாம் தயவு பண்ணி இந்த கிச்சுக்கு ஒரு வழி பண்ணி கொடுங்க. கிச்சு போடுறதுக்கு எங்களுக்கு ஒரு வழி பண்ணி கொடுங்க. அது போதும் எங்களுக்கு. கொசு நைட்டுக்கெல்லாம் கொசு என் உடம்புக்கு முடியாமல் நான் 3 தடவை ஆஸ்பத்திரி போயிட்டு வந்துட்டேன். என்னால் முடியலைங்க. இந்த பிரச்சனை தீர்த்து வைங்க. கோடி புண்ணியம் உங்களுக்கு. குழந்தைக்குட்டியெல்லாம் வச்சு நான் தவிச்சுக்கிட்டு கிடக்கேன். என் வயசான காலத்துல போய் சேர்ந்துருக்கேன். இந்த கிச்சுக்கு ஒரு வழி பண்ணி கொடுத்தீங்கன்னா எல்லாருக்கும் நன்றி. அவங்க வீட்டுக்குள்ளதான் இதே இருந்துச்சு. 2வது வீதி முல்லை நகர், 2வது வீதி, 3வது வீதி, 3 வீதியும் சேர்ந்து தண்ணி எந்த பக்கம் போறதில்லை. இந்த 3 வீதி தண்ணி இதில் தான் வருது. இதில் வருது. அந்த லைன்லேருந்து இப்படி தான் இதில் தான் வந்துக்கிட்டு இருக்கு. அடுத்து 3வது வீதி, 3வது வீதியில் பள்ளிக்கூடம் கட்டியிருக்காங்க. அவங்களுக்கு சாக்கடை தண்ணி போகிறதுக்கு வழி கிடையாது. அவங்க எங்கிட்ட விடுறாங்கன்னு எங்களுக்கு தெரியவும் இல்லை. எந்த ஸ்கூல்ண்ணா? அது என்ன ஸ்கூல் பேர்? அது என்ன ஸ்கூல் சாமி? ஏச்சனா சைத்தன் ஸ்கூலு. அவங்க எங்கிட்ட விடுறாங்கன்னே தெரியல தண்ணி. ஆனால் எங்கிட்ட விடுறாங்கன்னா இன்னும் இது வரைக்கும் தெரியல. இதுலேயே வருதா என்னன்னு இன்னும் எங்களுக்கு தெரியல. ஆனால் நிறைஞ்சு போகுது. ஆனால் அவங்களுக்கு இது வரைக்கும் சாக்கடை இருக்கான்னு விசாரிச்சுட்டு கூட கொடுக்கல. இதை நடவடிக்கை எடுக்கிறதுக்கு யாரும் கிடையாது. எத்தனை பேர் இருக்காங்க ஸ்கூலில்? அதில் ஒரு 1000 பேர் பிள்ளைக்கு வேலை இருக்கு. ஆனால் தண்ணி எதில் போகுதுன்னு எங்களுக்கும் தெரியல. பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் போனால் நான் எங்கள் இந்த முல்லை நகர் 1வது வீதியிலேருந்து போனால் 30 அடியில் இங்கே போயிட நடராஜ முன்னாள் எம்எல்ஏ வீட்டு பக்கத்தில். அதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறார் நடராஜ். அதுக்கு விட மாட்டேங்காரு. திருவின் நிஜ பார்வை TNP நியூஸ் 24/7.